பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை நமக்கு பலன் தருகிறது. தேவனுடைய நாமத்து மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் கைவிடப்படாமல் பத்திரமாக தேவனால் நடத்தப்படுவாங்க. ஆனால் இந்த நன்மையை பெற்றிட, இந்த மேன்மையை அடைந்திட எத்தனையோ பயங்கரமான பாதையில் நாம் பிரயாணப்பட வேண்டியதாக இருக்குது இல்லையா? அதனால தான் தேவன் இந்த நாளில் உங்களோடு பேசும்படி ஒரு தலைப்பை எனக்கு தந்தார். வலி வலிமை தரும். தேவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தை கேட்கிற அன்பான பிள்ளைகளே, தேவனுடைய பார்வைக்கு பலவிதமான தீங்கையும் பொல்லாப்பையும் நடப்பித்து வெளியே ஒன்றும் செய்யாது போல வாழ்கிற மக்களும் ஒரு பக்கம் உண்டு. ஆனால் இந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா, there are two kind of pain, நம்முடைய வாழ்க்கையில் வலி வருகிறது. நான் சொல்வது மனதின் வலி. ஆனால் அந்த மனதில் ஏற்படுகிற வலி, காயமானது நம்முடைய ஆத்மாவை வலிமை பெறச் செய்கிறது. அந்த ரகசியத்தை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். அங்கே கவனமாய் கேட்டு, வாஞ்சை தாகமுள்ள நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த நற்செய்தி போய் சேர முயற்சி பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். பவுலுங்கிற மனுஷன் தன்னுடைய பல அனுபவத்தில் அவர் சொல்ற ஒரு முக்கியமான காரியம், மகிமையான பாடுகள் மூலமாக பரலோகத்தை அடையலாம் என்று. ஆக இந்த நாளிலும் கூட வலி வலிமை தரும். எப்படிப்பட்ட ஒரு காரியம் இது? சிந்திக்கலாமா? ரோமரின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இந்த இக்காலத்து பாடுகள் அப்போ ஒப்பிட முடியாதான். நமக்கு வெளிப்பட போகிற ஒரு உன்னதமான ஒரு வலிமை இருக்கு. அதை யாராலும் ஒப்பிட முடியாதுங்க. வலி வலிமை தரும். எப்போன்னா, இக்காலத்து பாடுகளை நாம் சந்திக்கும் போது அந்த நேரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அல்லது அந்த சூழ்நிலைகளை நாம் கடந்து பிரயாணப்படும் போது நம்மால் வெளியே சொல்ல முடியாத வேதனை, யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத போராட்டங்கள் வரும் இல்லையா? ஆனால் அந்த நேரத்திலும் கூட அதை சகிப்பீர்களானால், அதை தாங்கி தெய்வ பலத்தினால் ஜெயிப்பீர்களானால், நிச்சயமாய் ஒரு வலிமை பெற்ற, ஒரு வல்லமை உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்ய தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். எத்தனையோ தொழிலதிபர்கள் நான் பார்த்துருக்கிறேன். பெரிய பெரிய வெற்றியை அவங்க பெறுவதற்கு முன்பாக யாரிடத்தில் சொல்ல முடியாத பயங்கரமான வழியிலே அவர்கள் பிரயாணப்பட்டிருக்கிறார்கள். நான் சொல்வது மனதில் ஏற்படும் வலி. அதாவது மதிக்கப்பட வேண்டிய அவர்கள் கனவீனப்படுத்தப்படுவார்கள். நேசிக்கப்பட வேண்டிய அவர்கள் உதாசீனிக்கப்படுவார்கள். they will be rejected or neglected by own blood. சொந்த இனஜன பந்துக்களாலே நேசிக்கப்பட வேண்டிய அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அந்த மனிதர்கள், அந்த குடும்பம், அந்த நபர் உதாசீனப்படுத்தப்படுவாங்க, அற்பமாக எண்ணப்படுவாங்க. இது மனதிலே பயங்கரமான வலியை உண்டு பண்ணும். ஆனால் இந்த வலியை ஒரு மனிதன் சகிக்கும் போது அந்த இயேசுவின் அன்பு தான் மாறாதது. பவுலுங்கிற பக்தன் சொல்வது போல, அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இவைகளை நான் அறிய விரும்புகிறேன், இவைகளை அறிந்து கொள்ள வல்லவனாய் மாற விரும்புகிறேன் என்று தன் பிரயாணத்தில் தொடங்கினாரே. அந்த தேவன் அவரை கைவிடாமல் அந்த அற்புதமான வலிமையை பெற்றுக்கொள்ள உதவி செய்தார். அது பிரியமானவர்களே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உங்கள் இதயத்தில் உலகத்தை பற்றின நேசமும் பாசமும் அதிகமாக இருக்குமானால் நீங்கள் வலிமையற்றவர்களாக இருப்பீங்க. வாழ்க்கையில் வரப்போகிற உபத்திரங்களை, பாடுகளை சகிக்கவோ ஜெயிக்கவோ முடியாத ஒரு வலிமையற்ற மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும், ஒருவேளை 1000 பேர் ஒரு தப்பான காரியத்துக்கு பின்னாடி போகிறாங்கன்னா, நான் போகக்கூடியது சரியான பாதை தான் என்பதை உணர்ந்தவர்கள், ஒருவேளை தனி நபராக இருந்தால் கூட அவங்க அந்த பாதையில் தான் பிரயாணப்படணுமே தவிர, 1000 பேர் சொல்லிட்டாங்க, ஆயிரக்கணக்கான பேர் அந்த பாதையில் போகிறாங்க, ஆகவே நானும் போவேன் என்றால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆத்மாவிலே நாம் தேவனுடைய வலிமையை இழந்து போவோம். அதனால் இந்த நேரத்தில் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற இக்காலத்து பாடுகளை எண்ணி கலங்காதீங்க. விசேஷமாக சரீரத்தில் பலவிதமான நோவும் வியாதியும் பாடுகளையும் சகித்து கொண்டு இருக்கிற, சகிக்க முடியாதபடி காணப்படுறீங்களோ, இது உங்களுக்கான ஒரு வார்த்தை. வலி வலிமை தரும். சரீரத்தில் ஏற்படும் வலி ஆத்மாவில் வலிமையை ஏற்படுத்தும். எப்படி தெரியுமா? 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில்
12ஆம் அதிகாரம் 7, 8 மற்றும் 9ஆம் வசனங்கள். இப்போது முதலாவதாக 7 மற்றும் 8ஆம் வசனங்களை வாசிக்க போகிறோம். 2 Corinthians chapter 12 verse 7 and 8. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளைக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அருமையான பவுல் தன்னுடைய அனுபவத்தை எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக சொல்கிறார் பாருங்க. இன்னைக்கு இந்த அநேகருடைய வாழ்க்கையில் ஆத்மாவில் அவங்க வலிமை பெறாமல் இருக்க காரணம் என்னன்னா, they are not frank to God, they are not outspoken to God. தேவனுக்கு முன்பாக உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள், உங்கள் நன்மையை கண்டு மகிழ்ச்சி அடைகிற ஒரு சிலர் உண்டு. அவங்களுக்கு முன்பாக கூட நீங்கள் அவுட் ஸ்போக்கனாக இல்லாதபடி அநேக காரியங்களை தந்திரமாய் ஞானமாய் செய்வதாக எண்ணி ஒரு பெரிய ஒரு சிக்கலில் பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறீங்க. என் அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் சொல்கிற பவுலுங்கிற பக்தன், அவர் நன்கு படித்தவர், பெரிய செல்வந்தர். ஆனால் தேவன் அவரை சந்தித்த போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று தன்னை அர்ப்பணித்து ஓடினார். அதோட விளைவாக பல முறை மனுஷர்களால் அவமானப்படுத்தப்பட்டார், பலமுறை அடிக்கப்பட்டார், உடம்புல காயங்கள், ரத்தங்கள், இப்படி சொல்லி கொண்டே இருக்கலாம். இக்காலத்து பாடுகள். இப்படிப்பட்ட பாடுபட்ட பவுல் சொல்றாரு, ஆகிலும் என் சரீரத்தில் ஒரு பாடு உண்டு, அதாவது ஒரு முள் கொடுக்கப்பட்டதுன்றார். வேத வல்லுநர்கள் ஆராய்ந்து பார்த்ததுல இது முள் என்று அவர் எதை சொல்லுகிறார் என்றால், பவுல் தன்னுடைய சரீரத்தில், அதாவது அவருடைய கண்களில் ஓயாமல் கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்குமா, அதாவது ஓயாமல் கண்கள்லேருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்குமா. இன்னொரு வகையினர் சொல்கிறாங்க, அது மட்டும் கிடையாது, அவருக்கு நரம்பு தளர்ச்சி இருந்ததாக சொல்லுகிறார்கள். அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பலவீனம் அவருடைய சரீரத்தை வாட்டியதாக சொல்கிறாங்க. ஆக என் அன்பானவர்கள், எதுவாக இருந்தாலும் சரி, சரீரத்தின் பாடுகள், அதான் இக்காலத்து பாடுகள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என்ன தெரியுமா, இப்படிப்பட்ட இக்காலத்து பாடுகளை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஏன்னா வலிமை தரும், மறந்துடாதீங்க. இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வலிமையை தேவன் தந்தாராம். இதே 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2 Corinthians chapter 12 verse 9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எப்படி ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இது. வலிமையை தரும். அவர் வெட்கப்படலையாம். அந்த பலவீனத்தை குறித்து அவர் சந்தோஷம் அடைந்தாராம். ஏன்னா அவருடைய ஆத்மா நாளுக்கு நாள் பலனடைந்து தேவன் அண்டை நெருங்க ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, இன்றும் கூட உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற, சரீரத்தில் வந்திருக்கிற, ஏற்பட்டிருக்கிற நோய், ஒருவேளை நாம் உட்கொண்ட உணவு அல்லது பழக்க வழக்கங்கள், அது ஏதோ ஒரு காரியத்தினால பலவீனம் வந்திருக்கலாம். அது என்ன ஏது என்பதை ஆராய்ந்து பார்ப்பதை விட்டுட்டு இப்போ சொல்லுங்க, இந்த வழியோடு நான் தேவனுடைய ஊழியத்தை நான் செய்வேன், இந்த வழியோடு நான் இன்னும் சுவிசேஷ பாரத்தோடு பணியாற்றுவேன், இந்த வழியோடு நான் இன்னும் தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். என் தேச மக்கள் மனம் திரும்பிட, என் தேச தலைவர்கள் ரட்சிக்கப்பட்டிட, எங்கள் குடும்பத்தார், இனத்தார், எங்கள் கிராமத்தார், எங்கள் பட்டணத்தார், எங்கள் தேசத்தார் கர்த்தர் பக்கம் திரும்பிட இந்த வழியோடு நான் பிரயாணப்படுவேன் என்று இன்று ஒரு தீர்மானம் எடுப்பேனானால், அன்பானவர்களே, இந்த சரீர பாடுகள், இந்த சரீரத்தில் தோன்றியிருக்கிற வலி வெளியே வார்த்தையினால் சொல்ல முடியாது. டாக்டர் கூட சொல்லியிருப்பாங்கல்ல அவங்கள பார்த்து, அதாவது ஓரளவு கண்ட்ரோல் தான் படுத்த முடியும், ஆனால் க்யூர் பண்ண முடியாது. ஆனால் என் அன்பானவர்களை, இந்த பாதையில் ஆண்டவர் சொல்லாரு, வல்லமையை நீ பெற்றுக்கொள்ள, அதான் வலிமையை பெற்றுக்கொள்ள என் தேவன் உன்மேல் சித்தமாக வைத்திருக்கிறார். ஆக தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்போம். வலிமை தருமனு உம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு நீ சொன்னீர் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வலிமை பெற, ஜெப ஜீவியத்தில் வலிமை பெற, பரிசுத்த ஜீவியத்தில் தேவனுக்கு கொடுப்பதில், இன்னும் கர்த்தருக்காய் ஓடுவதில் நான் தொடர்ந்து பிரயாணப்பட உதவி செய்யும். உங்களை அநேக செய்து கொண்டு இந்த ஊழியத்தை ஏதோ ஒரு காரணத்தினால நிறுத்திட்டீங்க. உங்களை அறியாமலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்ததுனால, என்னடா எங்கே போனாலும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களே, ஏன் இப்படி பேசுகிறாங்க, இப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லி மனுஷர்களை பார்த்து கலங்கினீங்களா? அன்னைக்கு கூட பேதுரு, நீரே ஆனால் உம்மிடத்தில் வர என கட்டளையிடும் என்று அவன் கடற்கரை ஓரமாக நின்று சொல்லலை, கடல் நடுவில் நின்று சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர் அவனுடைய வாஞ்சையும் அவனுடைய விசுவாசத்தையும் பார்த்து தான் இங்கே வாழ்ந்து அழைத்தார். ஆனால் கடல் கீழே கொந்தளிப்பதை கண்டபோது அவன் கலங்கினான், முழுக ஆரம்பித்தான். உடனே கர்த்தர் அவனை கையோடு தூக்கி நிறுத்தினார். எதுக்கு சொல்லுகிறேன்?
வலிமையை தரும். நீங்களும் நானும் தேவனுடைய அழைப்பை சந்தேகப்படும் போது அது தேவனுக்கு வழியாய் மாறுகிறது. ஆனால் நம்மளுடைய சரீரத்தை வழி என்றால் சிலுவிலே தொங்கின ரத்தம் நமக்காக பிக்கப்பட்ட அந்த சரீரத்தை பிதா நிச்சயம் நினைவு கூறுவாராக. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனாகி கத்திருக்க வழியை தந்து விடாதபடி இன்றிலிருந்து உங்கள் இதயத்தை நேராக்குவீங்களா? Shall we all pray unto God and try to understand that all your attitudes being noted by Heavenly Father. Don't give any kind of pain to Jesus who saved you. உன்னை ரட்சித்ததானே, உன்னை மீட்டதானே அந்த தேவாதி தேவனுக்கு வழியை நீங்கள் தந்துவிடக்கூடாது. இன்னும் சொல்லுங்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உண்மை நான் முணுமுணுக்க மாட்டேன், உண்மை துதிப்பேன் ஆண்டவரே. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகள் மேலே பிரசனம் இறங்கட்டும் அப்பா. எக்காலத்து பாடுகள் ஆண்டவரே, சரீரத்தில் வந்திருக்க இந்த பாடுகளை எண்ணி புலம்பி கொண்டிருக்கிறார்களப்பா. ஐயோ, என்ன காரியம் எப்படியா இருக்கும், இனி என் ஊழியம் எப்படியா இருக்கும், என் எதிர்காலம் இப்படியா இருக்கும் என்று புலம்பி தள்ளுகிறார்களப்பா. தகப்பனே, உம்மை விசுவாசிக்க வேண்டிய இந்த நேரத்தில் முணுமுணுத்திருப்பார்களானால் மன்னியும். உம்மை துதித்து உற்சாகமாய் பாடி ஆராதிக்க வேண்டிய இந்த நேரத்தில் புலம்பி அழுது ஐயோ பலனெல்லாம் இழந்திருப்பார்களானால் மன்னித்தருளும் ஆண்டவரே. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உமக்கு வழியை தந்து விடாதபடி ஆவியானவரே, நம்முடைய ஞானத்தால், நம்முடைய பலத்தால், நம்முடைய கிருபையால் நிரப்பும் அப்பா. கேட்ட இந்த வார்த்தையின்படி நீதானே இந்த சரீரத்தில் தோன்றின வழி மித்தம் இன்னும் எங்கள் ஆத்மா பலன் அடைய, இன்னும் உள்ளான மனுஷன் பலன் அடைய அன்று உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். பவுலுடைய வாழ்க்கையில் அவர் 3 முறை வேண்டிக் கொண்டார். அப்போதெல்லாம் நீ சொன்னீர், என் கிருபை உனக்கு போதும். இப்பொழுதும் கூட யாரெல்லாம் சரீரத்தில் வலியோடு இருப்பாங்களோ, உச்சந்தலும் உள்ளங்கால் வரைக்கும் யாருக்கெல்லாம் வலி இருக்குமோ, அதாவது வேதனைகள் வியாதிகள் இருக்குமோ, அது இப்பொழுதே கர்த்தருடைய கிருபை சந்திப்பதாக, இப்போதே அவர்களை குணமாக்குவீராக. தங்கள் வாழ்க்கையில் இன்னும் கர்த்தர் அண்டை நெருங்கி வரதான் இந்த பாதை என்பதை புரிந்து கொண்டு உம்மை நேசிக்க, உம்மை துதிக்க, இன்னும் உம்மை ஆராதிக்க, நிறுத்தின ஊழியத்தை தொடர்ந்து தொடரட்டும் இயேசுவின் நாமத்தினால. நின்ற ஊழியங்கள்லாம் இப்போ தொடர போகுது. கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, எங்கெல்லாம் உங்கள் ஊழியம் நின்றதோ அல்லது சாத்தான் அடைச்சி போட்டானா அங்கெல்லாம் கர்த்தர் இப்போ வாசலை திறக்கிறார். என் தேவனுடைய வல்லதுக்காரன் நீட்டப்படுவதை நான் பார்க்குறேன். ஆசீர்வதி ஜீவாதிபதி இயேசுவின் மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, எங்கள் வாழ்விலும் கூட பல விதமான வழியில் நாங்கள் பிரயாணப்பட்டாலும் கர்த்தருடைய வலிமையை பெற்றதுனால தான் பல தரப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாய் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் தேவையா? தொடர்ந்து இந்த பணிக்காய் ஜெபிங்க, எங்களோடு இணைந்து செயல்படுங்க. உங்களையும் உங்கள் சபையும் உங்கள் தேசத்தையும் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமென்.